ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்க்குறது கேமிங் வித் சாய் பிரசாத். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் பிரேக் 3D நான் பார்க்க போகிறோம். அதே போன வீடியோவில் அந்த ரேம்ப் ரேஸ் அது இதுன்னு பார்த்தோம். இந்த வாட்டி தான் இந்த மெயின் பிக்சர். நான் அந்த கேம் விளாண்டுருக்கேன், இருந்தாலும் என்ன பண்ணது தெரியல. சரி இதுங்க என்ன பண்ணுறது, சரி ரேஸ் பார்ப்போமா? இன்னைக்கு பார்ப்போம். நான் தான் ஜெயிக்கிறேன் இன்னைக்கு ரேஸில். உங்களுக்கு பழைய வீடு தெரியுமா காய்ஸ்? நானா இந்தியன் பைக் 3D மின்னாலேருந்து விளாடுறேன். ப்ரோ பிளேயர். ஆனால் எனக்கு இப்போ மறந்துடுச்சு, எனக்கு கோதெல்லாம் மறந்து போச்சு கைஸ். நானே தெரியல, கோது வர மறந்து போட்டு. இப்போ தெரிஞ்ச சில கோது மட்டும்தான் தெரியும் எனக்கு. நான் முன்னாடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து கோலம் ஜெட்டக்ஸ் நிறைய வாட்டி மேலே உண்டா மேலே விட்றோம். அடிச்சுட்டுன்னு பார்த்தா என்ன பண்ணுறோம் பாவி. என்னையடா சிரிச்சிங்க. சுது எவனும் மாற்ற மாட்டேங்குது. சரி நம்ம பைக் எடுப்போம். ரெடியா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கைக்கு மாற்றுறோம். நெக்ஸ்ட்டு ரேஸ் மேலே போதும். என்ன அது என்ன இங்கே என்ன அது வேணும் தெரியல. ஓ நான் ஃபினிஷில் இருக்கேண்ணா. ஃபினிஷில் எனக்கு 400 போதும். 4000 நல்ல காரு. சரி நெக்ஸ்ட்டு போகலாமா?
நம்ம இப்போ சாவ போகிறோம்னு நினைக்கிறேன். மனித வெறி வந்து தப்புச்சிட்டான். எப்படா தப்புச்சிட்டோம்? ரேஸ் மோட் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம முதல்ல 400. இதுதான் எனக்கு பிடிச்ச பைக்குன்னு சொல்ல முடியாது, நிறைய வாட்டி யூஸ் பண்ணுறது. மிஷன் சேலஞ்ச் நம்மளுக்கு இந்த இடம் பிடிக்கும். ஃபன் ட்ராக் பண்ணுவோம் வாங்க. என்னடா அது, நமக்கு இந்த மூணு தான் பிடிக்கவே பிடிக்காது. வேஸ்ட் மூண போகுதா? அதுதான் கைஸ், நம்ம தான். வந்துட்டு இருக்கா, வரலையா? இது வருதா இல்லையா? நம்மளாலே கண்டுபிடிக்க முடியலையா வருதா இல்லையான்னு. சரி அதாவதுங்க இதை பார்ப்போம். தம்பி யாரு பானி அப்படின்னு கேட்காங்க. சரி ஃபோனை விடு. இல்லை புரியல.
தேவையில்லாம வம்பு. சரி விடு, இதுக்கு எதுக்குடா போயிட்டு. சரி, என்ன பண்ணலாம்? பிள்ளைய கூட போ. எப்படியோ வந்துட்டோம், அது ரொம்ப பெரிய விஷயம். செத்து செத்து வரனே. சே, நம்மளுக்கு இதுவாக இருக்கு. இப்போ நம்ம ஒரு சாதனை செய்யணும். இந்த ரேஸ் மோட ஆன் பண்ணிக்குவோம். எந்தெந்த பைக்கை அந்த கார் மோதில் உரையாம எனக்கு டவுட்டு அதையே பண்ணிடுவோம். இணையாது, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும். ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸ்பீடாக போ. ஓவரா ஸ்பீடு அல்லது அல்லது. ரயில்வே ஸ்டேஷன் எங்கே இருக்குதா? ரயில்வே ஸ்டேஷன் அங்கே தானே இருக்குது. இந்த ட்ராக்கே பார்ப்போம். மறந்து போயிடுச்சு, மேப்பே மறந்து போயிட்டு. இல்லை எப்படி ஞாபகம் இருக்கும்? இந்த வழியில் போனோம்னா வரும். ஆமாம் ஆமாம், ஐ திங்கிங் சார். இங்கே தான் இந்த பெட்ரோல் பங்க் இருக்கும். இந்த வழியாக ட்ரெயின் போகும். வந்துட்டேன் கரெக்டாக. இது மாதிரி ஏற்றலாம். அந்த பைக்கை தள்ளி விட்டோம். அப்போதே ஒரு கன்னை ஸ்லோ மோஷனில் ஏற்றிட்டு அவன் போடுறப்ப அப்படியே ஒரு சுடரை பாருங்க. அப்படியே ஸ்லோ மோஷனில் போது. இப்போதான் அங்கே போகுது. சுத்தம் அங்கே போய் அந்த இடத்துல வளர்க்கலாம். அந்த இடத்துல வளர்க்கலாம். ஸ்லோ மோஷன். ரெடியா? இந்த ட்ரிக்கை பண்ணுவோம் வாங்க, பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்போ தான் சரி. தம்பி, உனக்கு வேலை வந்துருச்சுப்பா. டே ஜெட்டாக்ஸ்டே மேலே நம்ம அனுப்பிச்சிடலாம். ஒரு நலவலி கொடுக்க போகிறேன். ஐயோ, ஜெட்டாக்ஸ்டே நான் அழுவணும். அப்படின்னு அழுவணும் போகிறேன். கிடையாது, பக் ஆயிட்டா. அழுவா தம்பி. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஜெட் எக்ஸ்டெண்டராக போடுவேன். ஒரு ஜெட் எக்ஸ்டெண்டர் பார்த்தா இன்னொரு ஜெட் எக்ஸ்டெண்டர் வந்து பறக்கலாம்.
அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ. அவ்வளோதான் கைஸ். பாய் 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 பாய். அதுக்கத்தையும் முடிச்சிடுவேண்ணா. ஆமாம் கைஸ், நான் முடிச்சுக்கிறேன். சரி பாய் 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 பாய்.